ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த ஒரு இளைஞன். அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தது. ஆனால் கையில் பணம் இல்லை, சினிமா பேக்ரவுண்ட் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை. அந்த இளைஞன்தான் இயக்குனர் சங்கர். ஆரம்பத்தில் அவர் டிவி சீரியல் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே வேலை பார்த்தார். பல பேர் சொன்னார்கள், இனி சினிமாவுக்கு வழி இல்லை, இவ்வளோ பெரிய கனவுகள் தேவையா? ஆனால் சங்கர் ஒருபோதும் தன் கனவை கைவிடவில்லை. ஜென்டில்மன் அந்த ஒரு படம் இந்திய சினிமாவின் டைரக்ஷனையே மாற்றியது. அதுக்கு பிறகு வந்தது காதலன், இந்தியன், முதல்வன், அந்நியன், சிவாஜி, எந்திரன். ஒவ்வொரு படமும் சமூகத்திற்கு ஒரு கேள்வி, மக்களுக்கு ஒரு விழிப்பு, இளைஞர்களுக்கு ஒரு ஊக்கம். சங்கர் நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். பேக்ரவுண்ட் இல்லைன்னா வெற்றி கிடையாதுன்னு இல்லை. ஸ்லோ ஸ்டார்ட்னாலே ஃபெயிலியர் இல்லை. விஷன் இருந்தால் ஹிஸ்ட்ரி உருவாக்கலாம். பேஷன்ஸும் ஹார்ட் ஒர்க்கும் சக்ஸஸுக்கு வழிவகுக்கும். இன்று அவர் இந்தியாவின் மிகப்பெரிய டைரக்டரில் ஒருத்தர். ஆனால் இன்னும் அவர் சொல்கிறது ஒரே விஷயம்தான், கனவு காண்றதை நிறுத்தாதீங்க. ஒரு நாள் அந்த கனவே உங்களை கொண்டு போய் உயரத்தில் நிறுத்தும். உங்கள் கனவுக்கு ஒரே தடையாக இருக்க வேண்டியது நீங்கள் தான். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சங்கர் சார் டைரக்ட் பண்ண காதலன், இந்தியன், முதல்வன், அந்நியன், சிவாஜி, எந்திரன் இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட் மூவி என்னன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 100 days 100 மோட்டிவேஷனல் சேனல் வந்துக்கிட்டே இருக்கும். தி டே 41 of 100. அண்டு சங்கர் சார் உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட்டில் சங்கர்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.